சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணி. வணக்கம் லட்சுமணன். கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுடனான ஆலோசனை கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடனான இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் எந்த முக்கியஸ்தர்கள், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த எந்த முக்கிய முகங்கள் பங்கெடுக்கிறார்கள்? விரிவான விவரம் என்ன? சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் தான் தொடர்ந்து ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்ததை குறித்து எந்த காரணம் தோல்விக்கான குறித்தும் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளில் எடப்பாடி மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் இன்று பார்த்தோம் என்றால் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விழுப்புரம் மேற்கு, கிழக்கு உள்ளிட்ட மாவட்டங்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விழுப்புரத்தின் மேற்கு, கிழக்கு உள்ளிட்ட மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையிலே இதுவரைக்குமே 32க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நடத்தி முடித்து இது 33வது மாவட்ட கூட்டமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் தோல்வி அடைந்த நிலையில் அந்த தோல்விக்கான காரணம் குறித்தும் மேலும் அந்த தோல்வியை கண்டறிந்து எதற்காக இந்த தோல்வி ஏற்பட்டுள்ள விசாரணை சரி செய்ய வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி வருகிறார். அந்த அடிப்படையில் வருகின்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என அடுத்த தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் அதற்கான பணிகளை கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தலானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும். வாக்கு வங்கி விழுப்புரத்தில் அதிகரிக்கப்பட வேண்டும் என அதற்கான நடவடிக்கைகளை கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தலானது எடப்பாடி சைடிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையில் 2 மணி நேரத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 2 மாவட்ட நிர்வாகிகளுடன் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் இன்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் மதியம் 1 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.